இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னுமா இன்ஹேலரை யூஸ் பண்ணாம இருக்க? சீக்கிரம் யூஸ் பண்ண அம்பிகா. நீ மூச்சு திணறி துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். இருமல் வருதுல, எடுத்து யூஸ் பண்ண. அம்மா, திரு ஏன் வந்தா? இன்னைக்கும் எஸ்கேப் போயிட்டாலே. டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வந்துட்டேம்மா. நீங்கள் அதை போட்டுக்கலாம். திவ்யாவை பாத்தியா? பார்த்தேம்மா. ஆனால் அவளை போய் பார்த்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. உங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னேன்ல, ஆள் கிடச்சிட்டாங்க. அப்படியா? யாரு? திவ்யாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுமா, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நீங்கள் குணமாயிடுவீங்க. இவ்ளோ புகழ்ந்து பேசுற? உனக்கு அந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா? இல்லை, திவ்யா சொல்லி தான் தெரியும். நானும் நேர்ல எல்லாம் பார்த்ததில்ல. நேர்ல பார்க்காத பொண்ணுக்கே இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுற? நீ இந்த மாதிரிலாம் யாருக்கும் பேச மாட்டியே. நான் கேட்ட வரைக்கும் அந்த பொண்ணோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். சரிப்பா, ஓ இஷ்டம். மகா, அக்கா நான் ரெடி, போலாம்க்கா. என்னக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை இங்க இருந்து அனுப்பி வைக்க எனக்கு மனசே வரல. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னக்கா கிளம்புறப்போ இப்படி சொல்றீங்க? அம்மாக்கு என்ன பிடிக்கலங்கிறப்போ நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காதுக்கா. சரி, டெய்லி நான் உனக்கு கால் பண்றேன், நம்ம பேசலாம். நீங்க சொல்றத கேக்குறப்போ சந்தோஷமா இருக்குக்கா. யாருன்னே தெரியாம என் மேல நீங்க இவ்ளோ பாசமா இருக்கிறத எனக்கு என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நமக்கு ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தா போதும். உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல. அதனாலதான் எங்க அம்மா உன்னை திட்டுறப்ப கூட என்னால அதை தாங்கிக்க முடியல. சரி வா, நம்ம போலாம். சரிக்கா. திரு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திரு, இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல நாம அரேஞ்ச் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஞாபகம் இருக்குல்ல?
நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டே இருக்கேன் அத்தை. நீங்க முன்னாடி போங்க, எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். திரு, இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். இத மிஸ் பண்ணோம்னா நமக்கு பெரிய லாஸ். கிட்டத்தட்ட 100 crores ப்ராஃபிட் கிடைக்கிற ப்ராஜெக்ட் இது. இதுக்காக தானே நீ டே அண்ட் நைட்டா இந்த ப்ராஜெக்ட ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிட்டு இருந்த. நீ தான் பிரசன்ட் பண்ணணும். நாம இத மிஸ் பண்ண கூடாது திரு. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா அத்தை? நீங்க கவலையே படாதீங்க, நான் கரெக்ட் டைம்க்கு அங்க வந்துடுறேன். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான், அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம், அதான் சேர்ந்தே போயிடலான்னு பார்த்தேன். ஆனா நீ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்ற. ஆமா அத்தை, நீங்க முன்னாடி போங்க, சின்ன வேலை தான். அந்த வேலை அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். புரியுது திரு. இருந்தாலும் இது முக்கியமான மீட்டிங். அதை விட முக்கியமான வேலை உனக்கு என்ன இருக்கு? இந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு கூட அந்த வேலையை பாத்துக்கலாம்ல. இல்ல அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. திவ்யா இங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, அதான். என்னது? திவ்யா இப்ப வராளா? எதுக்கு? திவ்யா இன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளை பார்த்துட்டு கிளம்பலான்னா உங்களை முதல்ல கிளம்ப சொன்னேன். என்னது? அவ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராளா? எதுக்கு திரு? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே. சொல்லணும் தான் நினைச்சேன் அத்தை, ஆனா மறந்துட்டேன். இந்த மகா உனக்கு தான், வச்சுக்கோ. உனக்கு மல்லிப்பூனா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்க்கா. அக்கா உங்களுக்கு? பூ பிடிக்காத பொண்ணு யாராச்சும் இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ செட் ஆகாது, நீ வச்சுக்கோ. சரிக்கா. திவ்யா கிளம்பிட்டியா? நீ எவ்வளவு நேரம் ஆகும்? ஆன் த வே, வந்துகிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு? 2 பேரும் தான் வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துருவோம். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. அக்கா, நம்ம இப்ப எங்க போறோம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போற திருவோட வீட்டுக்கு தான் போக போறோம். என்னக்கா சொல்றீங்க? அவர் வீட்டுக்கா கூட்டிட்டு போறீங்க? ஆமா மகா, அவரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீதான் எல்லாரையும் அக்கறையா பாத்துப்பல்ல, அதனாலதான் உன்னை அவங்க வீட்டுல விடுறதுக்காக இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஓகே தானே? சரிக்கா. உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை எங்க வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்ன காரணம்னு தெரியல, அம்மாக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. ஆனா அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? உன்னை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதனாலதான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் விடுற. நீ அங்க பத்திரமாவும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவும் இருக்கலாம். சரி வா போலாம். போலாம்க்கா.